நயன்தாராவின் முன்னாள் காதலன் பிரபுதேவா இத்தனை கோடி சொத்துக்கு அதிபதியா? அவருடைய நெட்வொர்க் பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். நடன இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவா இன்று தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றி பார்க்கலாம். நடன இயக்குனர் சுந்தரத்தின் மகனான பிரபுதேவா சிறு வயதில் இருந்தே நடனத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் தந்தையை போல் சினிமாவில் சாதிக்க நினைத்த பிரபுதேவா தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்தி ஃபேமஸ் ஆனார். நடனத்தை தொடர்ந்து நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்த பிரபுதேவா கடந்த 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்து என்கிற படத்தின் மூலம் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தார். பின்னர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்த காதலன் படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட் அடித்தது. குறிப்பாக அப்படத்திற்காக ரகுமான் இசையமைத்த பேட்டரப், முக்காலா, ஊர்வசி போன்ற பாடல்களுக்காக பிரபுதேவா ஆடிய நடனம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகின. இப்படத்தில் அவரின் நடனத்தை பார்த்து வியந்து போன ரசிகர்கள் அவரை செல்லமாக இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் என அழைத்தனர். காதலன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் சுமார் 10 ஆண்டுகள் பிஸியான ஹீரோவாக வலம் வந்தார் பிரபுதேவா. பின்னர் நடிப்புக்கு ரெஸ்ட் விட்டுவிட்டு இயக்குனர் அவதாரம் எடுத்த அவர் ஆரம்பத்தில் தெலுங்கு படங்கள் சிலவற்றை இயக்கினார். அதன் பின்னர் கடந்த 2007ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான போக்கிரி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானார். இப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதையடுத்து இவர்கள் காம்போவில் வில்லு படம் உருவானது. ஆனால் போக்கிரியை போல் வில்லு படம் ரசிகர்களை கவர தவறியதால் ஃப்ளாப் ஆனது. வில்லு படத்தின் படுதோல்விக்கு பின்னர் பாலிவுட் பக்கம் சென்றார் பிரபுதேவா. அங்கு சல்மான் கான் ஹீரோவாக நடித்த வாண்டட் படத்தை இயக்கி முதல் படத்திலேயே பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்தார். அதன் பின்னர் ரவுடி ரத்தோர், ராஜ்குமார், ஆக்ஷன் ஜாக்சன், தபாங் 3, ராதே என பாலிவுட்டில் வரிசையாக கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்தார். தற்போது ஹீரோவாக நடிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் பிரபுதேவா செம பிஸியாக நடித்து வருகிறார். தற்போது அவர் கைவசம் 1/2 டஜன் படங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் நடிகர் விஜயின் கோட் திரைப்படம். வெங்கட் பிரபு இயக்கும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் பிரபுதேவா. இது தவிர சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் கேம் சேஞ்சர் என்கிற பிரம்மாண்ட படத்தில் நடன இயக்குனராக பணியாற்றி வருகிறார். தமன் இசையமைத்த ஜருகண்டி என்ற பாடலுக்கு பிரபுதேவா தான் நடனம் அமைத்துள்ளார். சினிமாவில் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்துள்ளார் பிரபுதேவா. கடந்த 1995ஆம் ஆண்டு ரமலத் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பிரபுதேவாவுக்கு 2 மகன்கள் பிறந்தனர். அதில் ஒருவர் மரணமடைந்து விட்டார். மகனின் மரணத்துக்கு பின்னர் தன்னுடைய முதல் மனைவி ரமலத்தை விவாகரத்து செய்தார் பிரபுதேவா. ரமலத்தை பிரிந்த பின்னர் நடிகை நயன்தாரா மீது காதல் வைக்கப்பட்டார் பிரபுதேவா. நெருங்கி பழகி வந்த இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு சென்றனர். பிரபுதேவாவுக்காக சினிமாவை விட்டே விலகும் முடிவுக்கு வந்தார் நயன்தாரா. ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக திருமணத்திற்கு முன்பே பிரிந்துவிட்டனர். இதன் பின்னர் டாக்டர் ஒருவரை 2வது திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா. அண்மையில் இந்த ஜோடிகளுக்கு பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. சினிமாவில் இயக்குனர், நடிகர், டான்ஸ் மாஸ்டர் மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் ஜொலித்து வருகிறார் பிரபுதேவா. இவர் தயாரிப்பில் தேவி, போகன் போன்ற படங்கள் வெளிவந்தன. இது தவிர சிங்கப்பூரில் இவருக்கு சொந்தமாக டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்றும் உள்ளது. இப்படி செம பிஸியாக வலம் வரும் பிரபுதேவா இன்று தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் உள்ளன. அவரின் சொத்து மதிப்பு பற்றி பார்க்கலாம். அதன்படி அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் 140 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. பிரபுதேவாவுக்கு சொந்தமாக சென்னை மற்றும் மும்பையில் சொகுசு வீடுகளும் உள்ளதாம். இது தவிர இவரிடம் ஏராளமான காஸ்ட்லி கார்களும் உள்ளதாக கூறப்படுகிறது.